ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து ETF கடை. ETF கடை அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸாக ஹிந்தியில் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் ஒரிஜினல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ETF துக்கா அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரிஜினல் பேர். இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது, இந்த ETF எப்படி நம்ம வாங்குறது, அதுக்கப்புறம் எப்போ வந்து எக்ஸிட் ஆகுதுன்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அடிஷ்னல் இன்கம்க்காக ஒரு பேசிவ் இன்கம் வந்து வேணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாப்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கடை அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு ஷாப் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம வந்து ETF கடை அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு கடை அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும். அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு நம்ம வந்து பை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதில் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு அந்த மார்ஜினுக்கு நம்ம வந்து விற்போம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ETF வந்து வந்து நம்ம பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ETF அப்படின்றது நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய இண்டெக்ஸ் ETFலாம் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து கேபிட்டல் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்வியாக இருக்கும் இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ரூ. 4,00,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடை வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து ரூ. 4,00,000 தேவைப்படும். அந்த ரூ. 4,00,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து ஆல்மோஸ்ட் அந்த கேபிட்டலில் வந்து நமக்கு வந்து இதில் வந்து ப்ரொடெக்டட் தான். ஓகேங்களா? அந்த கேபிட்டல் எப்படி ப்ரொடெக்டட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்தராக அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடை அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து எப்போ வந்து பை பண்ணணும், எப்போ வந்து செல் பண்ணணும் அப்படின்றது என்னென்னா, நமக்கு வந்து ஒரு ஷாப்கீப்பரோட அப்ரோச் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஷாப்கீப்பரோட அப்ரோச் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு லோ ரேட்டில் வாங்கியிருக்கணும். ஒரு நல்ல ரேட்டில் வந்து செல் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி அப்ரோச் தான் இருக்கணும். நம்மளோட எமோஷனல்ஸ், நம்மளுடைய ப்ரெஷர் எதுவுமே வந்து நம்ம வந்து பெருசா வந்து இதில வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பேசிவான வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே. இதில் வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து ரெகுலரான இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? மந்த் அண்ட் மந்த் வந்து நம்மள வந்து ரெகுலராக வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். பட் அன்டில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து கொரோனா மாதிரி ஒரு லாக்டவுனோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பந்த் அந்த மாதிரிலாம் இல்லாத நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடை வந்து ஓரளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி அப்ரோச் தான் இதுலேயும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மந்த் அண்ட் மந்த் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து கிடச்சிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த ETF வந்து நம்ம எப்போல்லாம் பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளாக வந்து நமக்கு வந்து 20 DMA அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த 20 DMA அப்படின்றது நமக்கு வந்து எப்போ வந்து பிரேக் ஆகுதோ, ஓகேங்களா? அதாவது அந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து எப்போலாம் பிரேக் ஆகுதோ, அதே சமயம் நமக்கு வந்து அந்த ஃபண்டு வந்து நமக்கு வந்து ஒரு 2.5% வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் ஆயிடுச்சுன்னா, நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு மானிட்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபண்டு வந்து ஒரு 2.5% வந்து டவுன் ஆகிருக்கு. அதே சமயம் நமக்கு வந்து இந்த 20 DMA அப்படின்றதையும் வந்து பிரேக் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும் போது நம்ம வந்து அப்போ வந்து இந்த ETF வந்து நம்ம வந்து பை பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து இதை வந்து பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 20 DMA வந்து பிரேக் அவுட் ஆகணும். அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2.5% வந்து டவுன் ஆகிருக்கணும். அதாவது அந்த ETF வந்து 2.5% வந்து டவுன் ஆகிருக்கணும். அப்போது வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகே. இது வந்து நம்ம வந்து பை பண்ணியாச்சு. ஓகே. ஃபர்தராக நமக்கு வந்து டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ எப்போ வந்து பை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணணும் திருப்பியும். ஓகேங்களா? அப்போவும் வந்து ஒரு 3% to 5% வந்து நம்ம ப்ரீவியஸ் பையிலேருந்து திருப்பி ஃபர்தராக நமக்கு டவுன் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்காக திருப்பியும் இன்னொரு பையும் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு பார்ட் ஆஃப் பை. ஓகே. இது எவ்வளோ பார்ட் பை அப்படின்றது வந்து நம்ம வந்து கேபிட்டல் யூட்டிலைசேஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். நம்ம வந்து எப்போ வந்து செல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது நம்ம வந்து செகண்ட் பை, ஃபர்ஸ்ட் பைலாம் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் பை வந்து நமக்கு ஒரு 3 to 5% வந்து ப்ராஃபிட் வரும்போது நமக்கு வந்து செல் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த செகண்ட் பையும் நமக்கு வந்து 3 to 5% வந்து வந்ததுன்னா நமக்கு வந்து செல் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் யூட்டிலைசேஷன் எப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். கேபிட்டல் யூட்டிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு ரூ. 4,00,000 வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஒரு கடை நம்ம வைக்கணும் அப்படின்னா விட நமக்கு வந்து ஒரு ரூ. 4,00,000 தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரி தான் வந்து இந்த ETF நம்ம வந்து பை பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு ரூ. 4,00,000 நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து தேவைப்படும். இந்த ரூ. 4,00,000 நம்ம வச்சுட்டு இருந்து இதில் எப்படி வந்து பார்ட்டாக நம்ம வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து 40ஆல் அந்த ரூ. 4,00,000 வந்து வகுத்துடணும். ஓகேங்களா? 40ஆல் ரூ. 4,00,000 நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா, நமக்கு வந்து
ஒரு 10,000 நமக்கு வந்து ஒரு பார்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம ஒரு பார்ட்ட தான் வந்து பை பண்ண போறோம். எப்போ வந்து நமக்கு இந்த ப்ரீவியஸ் கண்டிஷன்ஸ், அதாவது பை கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு மேட்ச் ஆகுதோ, அதாவது 20 டிஎம்ஏ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ, நமக்கு வந்து ஒரு 2.5% வந்து அந்த ETF வந்து டவுன் ஆகிருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஒரு பார்ட்டை தான் நம்ம வந்து பை பண்ணணும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நம்ம வந்து பை வந்து ஒரே ஒரு ETF தான் நம்ம வந்து பை பண்ணணும். நமக்கு வந்து செகண்ட் டே வந்து நமக்கு இதே பேராமீட்டர்ஸ்லாம் மேட்ச் ஆகிற பட்சத்தில் நம்ம திருப்பியும் வந்து இன்னொரு பை வந்து ஆவரேஜிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி வந்து நம்ம வந்து செல் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5% வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம கேபிட்டல் யூட்டிலைசேஷன் பார்த்தோம்னா நம்ம வந்து 40ஆல் டிவைட் பண்ணிக்கணும். நம்மளோட கேபிட்டல் ஓவரால் கேபிட்டலை ₹4,00,000 வந்து அது 40ஆல் வகுத்து நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து ₹10,000 வந்து நம்ம வந்து கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ETF வந்து பை பண்ணலாம். ஆவரேஜ் வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? இது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி பண்ணும்போது ஜீரோ ரிஸ்க் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து ஜீரோவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு லாங் ரன்னில் வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து மூவ் ஆகி அப்பாகி தான் போயினே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கேபிட்டலை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட கேபிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்டடாக இருக்கும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாகவும் ப்ரொடெக்டடாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் டிசிப்ளினும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பேசிவ் இன்கமாகவும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு இந்த கேபிட்டலை வந்து அலோகேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த ஷாப்கீப்பரோட அப்ரோச் மாதிரியே நம்ம வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஒரு இந்த ப்ரைஸ்க்கு வந்தால் பை பண்ணுவேன், இந்த ப்ரைஸுக்கு வந்தால் செல் பண்ணுவேன்ற அப்ரோச்சில் இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்கம் வந்து வரதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸையோ அல்லது உங்கள் சொந்த ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.